வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட வச்சுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். இப்போது உள்ள ஸ்டஃபிங்ஸு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு இடித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன், அதுவுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா தக்காளி வெந்திருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு நல்லா வெந்திருக்கணும். வேகிறதுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா, இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து தக்காளி நல்லா வதங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள் எந்த மாதிரி தண்ணி விட்டுருச்சுன்ட்டு. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். இதில் வந்து ரொம்ப மசாலா சேர்க்க போகிறதில்ல. நல்லா வதக்கி எடுத்துடலாம். டொமேட்டோ கெச்சப்பு 1 ஸ்பூன். பாருங்கள், அந்த தக்காளி விட்ட தண்ணி கூட நல்லா வதங்கிடணும், தண்ணி இருக்கக்கூடாது. அதே டைமில் தக்காளியும் நல்லா வெந்திருக்கணும். இப்போது பன்னீர் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது, ரொம்ப இல்லைன்னா வந்து நம்ம துருவி கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு. அப்புறம் குடமிளகா கொஞ்சோன்னு எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வெறும் வெங்காயம் தக்காளி ஸ்டஃபிங்ஸ் மட்டும் வைக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் கேரட்டு குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா வெறும் குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஆரோக்கியனோ 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து பீஸாக்கு மேலே சேர்த்துப்பாங்க. பீஸா கூடயும் கொடுப்பாங்க நம்ம கடையிலெல்லாம் கேட்டிங்கன்னா, பீஸா வாங்கினீங்கன்னா. இது வந்து எல்லாம் ப்ரொவின்ஷனல் ஸ்டோர்ஸுமே கிடைக்கும். அது சேர்த்துக்கோங்க. அது ஒரு வாசனைக்காக சேர்க்குறேன், அது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை உருட்டிக்கலாம். மாதிரி உருட்டி எடுத்துட்டு நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. ஓரத்துலலாம் நல்லா மெலிசாக இருக்கணும். நல்லா மெலிசாக திரட்டினதும் சீஸ் ஸ்லைஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதுவுமே ஆப்ஷனல் தான். கிட்ஸு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்ஸை சீஸ்க்கு மேலே வச்சுருங்க.
வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடிச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்திடாதீங்க, உள்ளே இருக்கிறது ஸ்டஃபிங்ஸ்லாம் வெளில வந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். சுற்றிலும் எண்ணெய் விட்டு நல்லா சுட்டு எடுத்துருங்க. இது டீப் ஃப்ரையும் பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துருங்க, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா சுட்டெடுங்க. வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும், உள்ளே வேகாது மாவு. ஸ்லோவாக வச்சுட்டு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து 2 கூட போட்டு நீங்கள் செய்யலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக அது சுட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து மாவு வேகும். அவ்வளோதான், சூப்பரான நம்ம பன்னீர் சீஸ் ஸ்டஃப்ட் பராத்தா ரெடி ஆயிடுச்சு.